உபான் மாநில சட்டமன்ற பகுதியில் நடைபெற்ற மதானி பொங்கல் மற்றும் கலாச்சார விழாவின் சிறப்பம்சமாக 21 மாட்டு வண்டிகள் அணிவகுத்துச் சென்றன. தாமான் பிரவுனிலிருந்து கெலுகோர் மாநில இளைஞர் மற்றும் விளையாட்டு வளாகம் வரையிலான 2 கிலோமீட்டர் அணிவகுப்பு பல்வேறு இனப்பின்னணியைச் சேர்ந்த 2000க்கும் மேற்பட்ட பார்வையாளர்களுக்கு ஏக்கம் நிறைந்த நினைவுகளை தூண்டியது. உபான் மாநில சட்டமன்ற சேவை மையத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த நிகழ்ச்சி விவசாயத்தில், குறிப்பாக நெல் அறுவடையின் போது மாட்டு வண்டிகளின் வரலாற்று முக்கியத்துவத்தை கவனத்தை ஈர்த்தது. பொங்கல் இந்திய சமூகத்தினரால் கொண்டாடப்படும் ஒரு பாரம்பரிய அறுவடை திருவிழா என்றாலும் மலாய் மற்றும் சீன பார்வையாளர்களும் இதில் இணைந்து மலேசியாவின் பன்முக சமூகத்தின் நல்லிணக்கத்தையும் ஒற்றுமையையும் வெளிப்படுத்தினர். உபான் சட்டமன்ற உறுப்பினர் குமரேசன் கூறுகையில், பொதுவாக தவறாக புரிந்து கொள்ளப்படுவது போல் பொங்கல் ஒரு மத பண்டிகை அல்ல, ஆனால் இந்திய சமூகத்தினரால் ஆண்டுதோறும் ஜனவரி 14 அல்லது 15 அன்று கொண்டாடப்படும் ஒரு கலாச்சார கொண்டாட்டம் என்றார். இந்த நிகழ்வில் 17 அடி உயரமுள்ள மிகப்பெரிய மர மாதிரி பொங்கல் பானையை உருவாக்கியதற்காக மலேசிய புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் (MBR) பினாங்கை அங்கீகரித்தது. மரத்தால் செய்யப்பட்டு 200 கிலோ புதிய மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட இந்த பானையை முடிக்க 3 நாட்கள் ஆனது என்று குமரேசன் கூறினார். தெற்கு நேஷனல் மற்றும் மலேசிய இந்திய உருமாற்ற பிரிவு மித்ரா போன்ற ஏஜென்சிகளும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளவும், சேவைகளை வழங்கவும், பொதுமக்களுக்கு முயற்சிகளை ஊக்குவிக்கவும் கண்காட்சிகளை நடத்தின.